நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் துணையாக எங்களுக்கு நேரிடுகிற எல்லா இக்கட்டுகளிலும் எங்களுக்கு ஒத்தாசையாக பல பக்கத்தில் நிழலாக இருக்கிறவர் நீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு மட்டும் எங்களை அப்படி நடத்த நீர் போதுமானவராக இருக்கிறீரப்பா. இந்த மாலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வையும் அப்படியே நிறைவாக பலவீனங்கள், போராட்டங்கள் இவைகளை நீக்கும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தின் பலத்தினால் ஒவ்வொருவரையும் இடை கட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஜனம் உம்முடைய சமாதானத்தினால் உம்முடைய மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கிரியைகளை விளங்க பண்ணும். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு வல்லமையாய் பேசு. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவருடைய இரவு பொழுதுகளை, இல்லாவிட்டால் அந்த குறிப்பிட்ட நாளிலே அவர் இரவு பொழுதுகளை செலவழித்ததை பற்றி வேதம் சொல்லுகிறது. அந்த வசனம் இப்படி தொடங்குகிறது, நாட்களிலே. இட் வாஸ் நாட் a single day. அந்த சில காலங்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் தேவனை நோக்கி என்ன செய்தாரா? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரா? ஆண்டுடைய சமூகத்தில் இன்றைக்கு அநேகர் வருகிறார்கள். தங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். பல காரியங்களை குறித்து ஜெபம் பண்ணுறாங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் பொதுவான ஒரு அனுபவம். ஆனால் ஆண்டவராக இயேசு காண்பித்த மாதிரியில் சில வேளைகளில் இன்டென்ஸ் ப்ரேயர், தேவனை நோக்கி ஊக்கமான ஜெபம் என்பது என்ன செய்து தேவைப்படுகிறது. ஆண்டவராக இயேசுக்கும் பிதாவுக்கும் எந்த அன்பும் ஈடுபாடும் நெருக்கமும் என்ன செய்யலை, குறையலை. எந்த விதத்திலும் இயேசு பிதாவை விட்டு தூரமாகவோ பிதா இயேசுவை விட்டு தூரமாகவோ என்ன செய்யலை, இல்லை. இன்னும் சொல்லுகிறாரு, எப்பொழுதும் பிதாவிற்கு என்ன செய்தாரா? ஆல்வேஸ் ஹியர்டு. எப்பவுமே என்ன செய்தாரா? அவருக்கு பதில் அளித்தார், செவி கொடுத்தார் என்று வேதம் சொல்ல. அது இயேசுவே சொல்லுகிறார். எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். when a prayer is heard, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை ஜெபம் கேட்கப்படணும், ஜெபம் கேட்கப்படணும். அப்போ ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரை இன்றைக்கு நம்ம எல்லாரும் நேரில் சந்திக்கிறோமானா இல்லை. அவரை பற்றி எல்லாம் நமக்கு தெரியுமானா இல்லை. ஆனால் பிதாவாகிய தேவனை பார்த்தவர். அவர் சொல்லுகிறார், வானத்திலிருந்து வந்த தேவக்கு மைந்தனாகி இயேசுவை அல்லாமல் வேறு ஒருவனும் பிதாவை என்ன செய்ததில்லை, கண்டதில்லை என்று. அப்படி யாருமே பார்க்காத பிதாவை பார்த்தவர். ஆல்வேஸ் ஹியர்ட் ஆன்சர்ஸ். பிதாவிடத்திலிருந்து எப்போதுமே பதில்களை பெற்றுக் கொண்டிருந்தவர். எப்போ ஜெபம் பண்ணாலும் உடனே பிதா பதில் அளிக்கிறார் என்று அறிந்தவர். இந்த இடத்துல வேதம் சொல்லுது, இரா முழுவதும் தேவனை நோக்கி என்ன செய்தார்? ஜெபம் பண்ணி. He was praying continuously throughout the night. எப்பவுமே பாருங்க, வேதத்துல இயேசுடைய மாதிரிகளை நோக்கும்போது அதுல நம்முடைய வாழ்க்கையில் அடைய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரிகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கிறது. அதை வேதம் விளக்கி சொல்லும்போது அப்படி சொல்லுகிறது, இரவு முழுவதும் அவர் என்ன செய்தாரா? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரா. அப்ப ஏன் ஜெபம் கேட்கப்பட்டது? ஜெபத்துக்கு பதில் உண்டு, பிதாவை அறிந்திருந்து. இதெல்லாமே நம்முடைய ஜெபத்தில் நம்ம மிகவும் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களுமே உடையவராயிருந்த இறை மைந்தனாகிய இயேசு ஏன் நெடிய நேரம் ஜெபம் பண்ணியிருக்கணும்? ஏன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது? அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. சில காரணங்கள். மாம்ச சரீரத்திலே
மாம்சத்திலே நாம் வாசம் பண்ணும்போது அதை வேதம் சொல்லுகிற தம்மை மரணத்திலிருந்து விடுவிக்கிறவர் நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் என்ன செய்தாரா? வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் எழுதும்போது இப்படி சொல்லுகிறான், வறண்டதும் விடாய்த்ததுமான இடத்துல என்னுடைய ஆத்மாவுமே தாகமாய் இருக்கு, என்னுடைய மாம்சம் உமக்கு என்ன செய்கிறது? வாஞ்சையாய் காத்திருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறான். அப்போ the desires of your life, உன்னுடைய வாழ்க்கையின் வாஞ்சையும் உன்னுடைய சரீரத்தின் வாஞ்சையும் ஆண்டவராய் இருக்கிறதற்கு, to make God as your desire. வேதம் சொல்லுகிறது முதல் கற்பனை என்ன? உன் தேவனிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்ன செய்யணுமா? அன்பு கூறணுமா? உன்னுடைய முழு அன்பும் உன்னுடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்பும் நோக்கமும் இந்த மாம்சத்துல ஆண்டவராய் இருக்கும்படிக்கு, டு மேக் திஸ் flesh understand that, இந்த மாம்சம் அதை அறியும்படிக்கு நெடிந்த நேரம் நீண்ட நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? இருக்கணும். சிலர் பாருங்க, கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்தாலே கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆராதனைகள் என்று சொல்லும்போது பேர் கிறிஸ்தவ சபைகளாக இருந்தாலும், புராட்டஸ்டன்ட் சபைகளாக இருந்தாலும், இன்னும் பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட்ல உள்ள சபைகளாக இருந்தாலும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டாக மாறிடுச்சு. மாற்றப்பட வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. ஆராதனைகள் பகுதிகள், ஜப நேரம், பாட்டு நேரம், இன்னும் சங்கீத வாசிப்பு நேரம், ஆராதனை நேரம், பிரசங்க நேரம் என்று பகுதிகளாக என்ன செய்யப்பட்டிருக்கு? பிரிக்கப்பட்டிருக்கு. அது ஒருவேளை மேற்பார்வையில் பார்த்தா அது கன்வீனியன்டா செய்வதற்கு லகுவாக இருப்பதை போல தோற்றம் அளித்தாலும் மறைமுகமாக மனிதர்களுடைய விருப்பத்திற்கு தான் அது என்ன செய்யுது? உதவுகிறது. பாருங்க, லேட்டாக வரவங்களை கேட்டால் பாட்டு முடிஞ்சோன்னு வந்தோம் பாஸ்டர், அது ஒரு ஹேபிட் வச்சிருக்கவங்க இருக்காங்க. சங்கீதம் முடிஞ்சோன்னு வர ஒரு ஹேபிட் வச்சிருக்கிறாங்க. பிரசங்கத்துக்கு வர ஒரு ஹேபிட் வச்சிருக்கிறாங்க. சிலர் கடைசி ஜபத்துக்கு வர ஒரு ஹேபிட் என்ன செய்யறாங்க? வைத்திருக்கிறாங்க. பீப்புள்ஸ் கன்வீனியன்ஸ், மனிதர்களுடைய தங்களுடைய வாழ்க்கையில தாங்களுக்கு விருப்பமானதை நிறைவேற்றுவதற்கு இப்படியெல்லாம் பல வகைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தவறுன்னு நான் சொல்லலை, சரி என்றும் நான் என்ன செய்யலை சொல்லலை. காலத்தின் கட்டாயம் இவைகளை செய்யும்படி வைத்திருக்கிறது, நம்மளும் அதை செய்கிறோம், தப்பில்லை. ஆனால் உண்மையிலேயே மனிதர்கள் ஆண்டுடைய சன்னிதானத்திலே வருகிற அனுபவம் என்று சொல்லும்போது, when they come into God's presence, their desire should be about God. அவருடைய மனதின் விருப்பம் தேவனா என்ன செய்யணும்? இருக்கணும். அது தேவனா இல்லாத பட்சத்துல அதுல ஒரு நிறைவு என்ன செய்யாது? இருக்க. ஒரு குடும்பம் என்று இருக்கிறது, கணவன் என்று இருக்கிறாங்க, மனைவின்னு இருக்கிறாங்க. இப்போ கணவனை பற்றி பூரணமான வெறுப்பு மனைவி இடத்துல இருக்கு, மனைவியை பற்றி பூரணமான வெறுப்பு கணவன் இடத்துல இருந்தாலும் சமுதாய சூழ்நிலைகளும் குடும்ப சூழ்நிலைகளும் வாழ்க்கையின் நிர்பந்தங்களும் அவங்கள ஒரு குடும்பமா என்ன செய்யலாம்? வைத்திருக்கலாம். they could still be a family, இல்லையா? அந்த குடும்பத்துல கணவன் மேல வெறுப்போட வாழுகிறவங்க இருக்கிறாங்க, மனைவி மேல வெறுப்போட இருக்கிறவங்க இருக்கிறாங்க, சீர்கெட்ட வாழ்க்கை வாழ்கிறவங்க இருக்கிறாங்க, இப்படிலாம் இருக்கிறாங்க. பட் they still exist as a family. ஒரு குடும்பம் என்றுதான் என்ன செய்யுது? அதுவும் இயங்கிட்டே இருக்கு. ஒரு குடும்பம் என்று சொல்லி ஒரே வீட்டில் தான் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. பட் இஸ் இட் இன் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்? அது ஒரு நல்ல ஆரோக்கியமான உறவு என்று நினைக்கிறீங்களா? கண்டிப்பா என்ன செய்யாது? கிடையாது. அதே போல கடவுளுடைய சன்னிதானம் என்று சொல்லுகிற இடத்துலயும் ஹெல்தி ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுகிற நிறைய பேருக்கு இல்ல. நல்ல ஆரோக்கியமான உறவு என்று சொல்லுகிறது என்ன செய்யல? இல்ல. they have a relationship, they have some kind of a working relationship. ஏதோ நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு உறவு ஆண்டவரிடத்துல இருக்கு. நான் சபைக்கு வரேன், வேதம் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அதை பண்றேன் என்று சொல்லுகிற ஒரு மேற்போக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் நிறைய பேருக்கு ஆண்டவரிடத்துல இருக்கு. ஆனா அது ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பா, நல்ல ஆரோக்கியமான உறவா இருக்குதான்னு கேட்டா என்ன செய்யாது? கிடையாது. நீட் பேஸ்டா தேவைகளை உள்ளடக்கி சூழ்நிலைகளை உள்ளடக்கி என்ன செய்யுது? அவங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு அதை மாம்சத்துல நிலைப்படுத்துவது என்பது சொல்லுகிறது மனுஷனுக்கு கடுமையானது, அது கடினமான ஒன்று என்று என்ன செய்திருந்தாரு? அறிந்திருந்தார். இப்போ என் வீட்டில் போறேன், என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிடுவேன் என்று ஒரு கணவன் வந்தாலும் மனைவி வந்தாலும், if they don't spend time, கணவனோடு மனைவியும் மனைவியோடு கணவனும் நேரம் செலவிட்டு பிரச்சனைகளை பேசி தீர்க்காவிட்டால், பிரச்சனைகளை பற்றி பகிர்ந்து கொள்ளாவிட்டால் அது தீர்க்கப்படுதோ இல்லையோ, if they don't share the problem at all,
தங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனையே ஒருவருக்கு ஒருவர் சொல்லாமலே இருந்தாலே அங்க உள்ள திருப்தி உள்ள நிலை என்ன செய்யும்? போயிடும். அப்போ ஆண்டவரிடத்துல மனுஷன் வரும்போதும் he doesn't want the relationship to be need based. தேவைகளை உள்ளடக்கின எதிர்பார்ப்பாக உறவாக மனுஷன் வருவதை ஆண்டவர் என்ன செய்யல? விரும்பல. அவரோடு உள்ள உறவுல, அவரோடு நேரம் செலவிடுகிற அனுபவத்துல, அவருக்கு முதலிடம் கொடுக்கிற இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாக, ஒரு ஆரோக்கியமான உறவாக, நட்பாக இருக்கணும்னு என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். ஆரோக்கியமான நட்பு என்று சொன்னால், ஆரோக்கியமான உறவு என்று சொன்னால் காரணம் இல்லாமல் என்ன செய்யலாம்? பேசலாம். காரணம் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். நம்ம பிள்ளைங்களை வெளியே கூட்டு போறோம், இல்ல வீட்டுல உட்காந்து பேசுறோம், எல்லாமே காரணமா பேசுவோம். வேலை ஸ்தலத்துல காரணமா பேசுவோம், சபையில போதிக்கிற இடத்துல நம்ம காரணமா பேசணும், இன்னும் சொற்பொழிவாற்றுகிற இடத்துல இல்லாட்டி காரியங்களை தெரிவிக்கிற இடத்துல காரியமா பேசணும். ஆனா நண்பர்களோடு உட்கார்ந்து இருக்கும் போது, உறவாக குடும்பங்கள் என்று இருக்கிற இடத்துல, பிள்ளைகள் என்று இருக்கிற இடத்துல எல்லாமே காரணத்தோடு பேசணுமானா there's no need at all. அப்படிப்பட்ட ஒரு தேவை என்ன செய்யாது? கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் கமெண்ட் அபவுட் எனிதிங். எதை பற்றி என்ன செய்யலாம்? ஏதாவது சொல்லலாம், ஜோக் அடிக்கலாம், பேசலாம். யாருமே அதை என்ன செய்ய மாட்டாங்க? சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி சீரியஸா எடுத்துக்கிறவங்க நம்மளோட நல்ல உறவுல இருக்கிறவங்க இல்ல. நம்ம ஏதாவது பேசினா ஒரு ஃப்ரெண்டு திடீர்னு என்ன பார்த்தா அப்படி சொன்னேன்னு சொன்னா அவன் நல்ல உறவுல என்ன செய்யல? இல்ல. அப்போ a healthy relationship is marked by the casual conversations. ஒரு நல்ல உறவு என்று சொல்லுகிறது சாதாரண சர்வ சாதாரணமான உரையாடலை என்ன செய்யணும்? சென்டர் பண்ணியிருக்கணும். உண்மையிலேயே மனம் விட்டு ஒருவரோட நட்போ உறவோ நமக்கு இருக்குதுன்னா மனம் விட்டு எதையும் என்ன செய்ய முடியணும்? பேச முடியணும். அப்போ அதே போல ஆண்டவரிடத்துல முழு ஆத்மாவோடும் இருதயத்தோடும் சரீரத்தோடும் நீ அன்பு கூறணும்னு வேதம் சொல்லும் போது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு there should be casual conversation that exists between man and தேவனோடு மனுஷன் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? சொல்லணும். பவுல் எழுதும்போது இப்படி எழுதுகிறார், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தோடு தேவனுக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. அதே நேரத்தில் வேதம் பேசுறது அவர் சர்வத்தையும் அறிந்தவர். he knows everything. But then why does conversation exist? ஏன் அந்த உறவாடுதல் வைக்கப்பட்டிருக்கு? மனுஷன் தேவனோடு உள்ள தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிறதுலையும், அந்த உறவுல நிலைத்திருக்கிறதற்கும், அந்த உறவுல மகிழ்வதற்கும் இந்த மாம்ச சரீரத்துல கேஷுவல் கான்வர்சேஷன் என்று ஒன்று நமக்கு என்ன செய்யுது? தேவைப்படுது. வீட்டில் பிரச்சனை ஜாஸ்தியாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன கேள்வி கேட்டாலும் ஒத்த வார்த்தையில என்ன செய்வாங்க? பதில் சொல்லுவாங்க. உண்டு, இல்ல, அதுக்கு மேல என்ன வராது? பதில் வராது. அத மாதிரி நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறாங்க. சோத்திர ஆண்டவரே, வந்துட்ட ஆண்டவரே, போயிட்டு வரட்டுமா ஆண்டவரே, முடிஞ்சு போச்சு. That is not what God expects. தேவன் அப்படிப்பட்டது என்ன செய்யல? விரும்பல. ஒரு மனிதன் முழு ஆத்மாவோட இருதயத்தோடு தேவனிடத்துல உறவுடையவனாய் காணப்பட வேண்டுமானால் எல்லாவற்றையும் அவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு அவனுக்கு என்ன இருக்கணும்? மனம் இருக்கணும். அதை இயேசு மாம்சத்துல இருந்த நாட்கள் என்ன செய்தாரு? காண்பித்தார். That prayer was not a causative prayer. எந்த ஒரு காரணத்திற்காக பண்ணப்பட்ட ஜெபம் அல்ல. He spent a lot of time in the night with God the Father to establish his carnal relationship in a way that was meaningful. தன்னுடைய மாம்ச சரீரத்திலே இறைவனோடு பிதாவோடு கூட தனக்கு உள்ள உறவை புதுப்பித்து பலப்படுத்தி கொண்டு மாம்ச தேகத்தில் அதை உணர்த்துவிக்கும் விதமாக இருப்பதற்கு அவர் என்ன செய்தாரா? ஜெபம் பண்ணினாரா? Now I am putting a different question. வேறொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கட்டும். How many of you pray without reason? காரணம் இல்லாம எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? காலைல ஜெபம் பண்ணிட்டு குத்திடுவார், கண்ணை குத்திடுவார்னு ஜெபம் பண்றவங்கள கேட்கல நான். இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணலன்னா வாழ்க்கை நாசமா போயிடும் ஜெபம். I am not talking about those causative prayer. கடமைக்காக பண்ணப்படுகிற ஜெபத்தை பற்றி என்ன செய்யல? கேட்கல. பட் what I am saying is, எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு உள்ள உறவை புறப்பித்துக் கொள்ளுகிறதுக்கும் அந்த உறவுல நிலைத்து இருக்கிறதுக்கும் ஜெபம் பண்ணுகிறோம்? அந்த ஜெபத்துக்கு கருத்தும் பொருளும் அடிப்படையும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜெபம் தேவனோடு உள்ள உறவை புதுப்பிக்கிற ஜெபமா என்ன செய்யணும்? இருக்கணும். Then comes the question, does God accept that prayer? அப்ப இரண்டாவது ஒரு கேள்வி வருகிறது, தேவன் அப்படிப்பட்ட ஜெபத்தை விரும்புகிறாரா? தேவனோடு உள்ள உறவை பற்றி நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். அதுல பிக் குவெஸ்டியன், தேவன் மனுஷனிடத்துல வாரின் வார்த்தைகளை குறித்து கவனமா இருக்க என்ன செய்யறாரு? சொல்லுகிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல கருத்து இல்லாமல் ஒருவன் ஜெபம் பண்ணுகிறதை கடவுள் விரும்புவாரா அப்படின்ற குவெஸ்டியன் என்ன செய்யுது? இருக்கு. அதற்கு பதிலை வேதமே கொடுக்கிறது.
ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் சொன்னார், நான் போய் தேற்றவாளனாகி பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வேன், அனுப்புவேன். அவர் அனுப்பப்பட்டதனுடைய அடையாளங்களில் வந்து அந்நிய பாஷைகளை குறித்து வேதம் என்ன செய்து பேசுகிறது. அதை பவுல் கொரிந்து சபைக்கு எடுத்து எழுதும்போது இப்படி சொல்லுகிறாரு, அந்நிய பாஷைகளில் ஜெபம் பண்ணுகிறோம், தேவனோட ரகசியத்தை பேசுகிறான், பட் இஸ் மீனிங் இஸ் லெஃப்ட் அன்டேம்ட். இல்லையா, அவனுடைய கருத்து பயனற்றதான் என்ன செய்து இருக்கு. என்ன பேசுறோம் தெரியாதவனுடைய கருத்து பயனற்றது. அந்நிய பாஷைகளை பேசுகிற இடத்துலையும் அந்நிய பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணும்படியாக தேராதவனுடைய அந்நிய பாஷை கருத்து பயனற்ற அந்நிய பாஷை. ஆனா அது யார் நடத்துறது? அது யார் நடத்துறது? யார் அதை ஊக்குவிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். When his meaning is not attached to his words, அவனுடைய கருத்து அவனுடைய வார்த்தைகளோடு இணைக்கப்படாமல் இருக்கிற இடத்துலையும் கடவுளோடு ரகசியம் பேசுவதற்கு அவனை நடத்துவது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஆண்டவர் ஒருவேளை இதை விரும்பவில்லை என்றால், தேவனோடு நேரம் செலவிடுவதையும் கேஷுவலா தன்னுடைய காரியங்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்த ஆண்டவர் விரும்பாம இருந்தா, அவரால் ஊக்குவிக்கப்பட்டு அருளப்படுகிற வரங்களில் ஒன்றாக அதை என்ன செய்திருக்க மாட்டாரு, வைத்திருக்க மாட்டார். He would have said, please pray with reason. காரணத்தோடு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இருப்பார். அப்போ ரெண்டு விதமான ஜெபங்கள் இந்த உலகத்துல என்ன செய்து இருக்கு. கருத்தோடு ஜெபம் பண்ணணும், கவனத்தோடு ஜெபம் பண்ண சில காரியங்களுக்கு. ஆனால் தேவனோடு உள்ள உறவு என்று வரும்போது நம்முடைய கருத்து அல்ல, அவரோடு செலவிடும் நேரத்திற்கு என்ன இருக்கு, முக்கியத்துவம் இருக்கிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கருத்து பயனற்ற நிலையில பேசுகிறவனும் தேவனோடு ரகசியங்களை பேசி நேரத்தை என்ன செய்கிறான், கடவுளுடைய சன்னிதானத்துல செலவிடுகிறான். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் மனுஷன் தன்னிடத்தில் என்ன செய்யணும், வந்து தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளணும், நேரம் செலவிடணும், தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தனக்கென்று ஒரு நேரம் ஒதுக்கணும். இது ஆண்டவரும் விரும்புறாரு. அதை செய்வது நம்முடைய மாம்ச சரீரத்திற்கு நம்முடைய வாழ்விற்கு ஆரோக்கியமான ஒன்றாகவும் என்ன செய்து அமைகிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, லூக்கா 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் என்ன செய்தான், ஏறினான். He ran forward to him and climbed up a wild sycamore tree. அங்க வேதம் சொல்லுகிறது, அவன் தேவன் ஆண்டவர் வருகிற வழியை அறிந்து அந்த வழியில முன்னாக போய் ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் என்ன செய்தானா, ஏறி உட்கார்ந்து இருந்தானா. அப்போ அவனுடைய எதிர்பார்ப்பு, இஃப் காட் வில் டிராவல் திஸ் பாத், ஆண்டவர் இவ்வழி என்ன செய்வார், போவார். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜியா வாழ்க்கையில் யோசிக்கிறாங்க. என் வாழ்க்கை எங்க இருக்கும், என்ன நடக்கும், எப்படி நடக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், ஊழியம் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், இதெல்லாம் நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பவுல் அடிகளார் எழுதும்போது, எங்களுக்கும் கிறிஸ்துவின் சிந்தை என்ன செய்திருக்கு உண்ட. We have the thought of Christ. கிறிஸ்து போகும் பாதைக்கு தன்னை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளும். If you prepare yourself for the path in which Christ would travel, ஆண்டவர் போகக்கூடிய பாதைக்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வீர்கள் என்றால், உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்வீங்கன்னா, யூ கேன் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட். தேவனோட அதிக நேரத்தை என்ன செய்ய முடியும், செலவிட முடியும். அநேகர் ஆண்டவரோடு உள்ள ஃபெலோஷிப் என்று சொல்லுகிறது, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் என்று சொல்லுகிறத என்ன நினைக்கிறாங்கன்னா, இட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி, இயற்கையாக என்ன செய்யும், நடக்கும். பாருங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, சில வேளை நம்மோட படித்தவங்க இருக்கிறாங்க, சில பெரிய கேங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஆஸ் லாங் அஸ் யூ ஹேவ் டைம், இல்லையா? நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டா, வேலையில் பிஸி ஆகிட்டா, இல்லை நம்ம குடும்ப காரியங்களில் பிஸி ஆகிட்டா, இல்லை நம்ம தொழிலில் பிஸி ஆகிட்டா, அவங்களுக்கு நேரத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒதுக்க முடியும். எவ்வளோ பெரிய கேங்காக இருந்தாலும் கலைஞ்சிரும், எவ்வளோ கும்பல் இருந்தாலும் என்ன செய்யும், கலைஞ்சிரும். சரி, அதுக்கு மாற்று கருத்தாக என்ன பண்ணுவானுங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப் போடுவானுங்க. சரி, இவனுங்கெல்லாம் வரமாட்டானுங்க, போடுவானுங்க. கடைசியில் பார்த்தா நியூ இயருக்கும் கிறிஸ்மஸுக்கும் போடுற விஷயோட முடிஞ்சு போச்சு. இப்போலாம் அதுக்கு கூட ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லை. ஒரு மாதம் கழிச்சு திறந்து பார்க்குறது, ஓ எவனை அனுப்பியிருக்கானே இதில் அப்படின்னு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ நட்பு என்று சொல்லுகிறது ஒன்லி வென் யூ ஹேவ் டைம், இல்லையா? நேரத்தை செலவிட முடியுதான் நட்பு காப்பாற்ற முடியும். இல்லாட்டி நண்பன் அங்கே இருக்கிறான்னு தெரியும், கேட்டால் உதவி செய்வான், அதெல்லாம் தெரியும் நமக்கு. எனக்கு ரிலேஷன் ஒருத்தர் இருக்கிறார், ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அதை கேட்டால் செய்வார், அவர் அணுகலாம், இதெல்லாம் தெரியும். ஆனால் அந்த ஃபெலோஷிப் என்ன செய்யாது இருக்கு. அப்போ எந்த ரிலேஷன்ஷிப் ஆனாலும், எந்த உறவாக இருந்தாலும்
திட்டமிட்டு அதுக்கு நேரம் ஒதுக்காவிட்டால் அது ரொம்ப நாள் சர்வை என்ன செய்யாது, ஆகாது. அப்போ ஆண்டவரை அறிய வேண்டும் என்று விரும்பின சகேயு அவர் போகும் பாதையை அறிந்து அதுல இருந்து ஒரு காட்டத்து மரத்தில் என்ன செய்தானா, வெயிட் பண்ணானா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு உள்ள ஃபெலோஷிப், ஆண்டவரோடு செலவிடுகிற நேரம் என்று சொல்லுகிறதற்கு திட்டமிடுதல் இல்லைன்னா செலவிட என்ன செய்யாது, முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆவியானவர் ஏவும் போது ஜெபம் பண்ணணும். நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், when the Holy Spirit leads me I'll pray. உண்மைதான், சில வேளை பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்போது ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. சில காரியங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலை சார்ந்து இருக்க வேண்டியது. பட் that is not part of your fellowship with God. தேவனோடு உங்களுக்கு உண்டாயிருக்கிற ஐக்கியத்திற்கு அது என்ன இல்லை, வழி இல்லை. வாழ்க்கை வறண்டு போகும்போது, பிரச்சனை வரும்போது, நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களுக்கு எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் என்ன செய்கிறாரா, வேண்டுதல் செய்கிறாரா. he proactively he prays for us, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா இறைவனோடு ஆண்டவரோடு உள்ள ஃபெலோஷிப்புக்கு அந்த ஜெபம் என்ன செய்யாது, பயன்படாது. ஆவியானவர் ஏவும்போது ஜெபிப்பேன் என்று சொல்வதில்லை, நான் தேவனுடைய சமூகத்துல தேவனோடு இருக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய ஃபெலோஷிப் என்ன செய்யுது, ஆரம்பமாகும். உங்களை யாராவது ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன் என்று சொன்னா உங்களுடைய திட்டமிடுதல் அவருக்கு நேரத்தை என்ன செய்யணும், ஒதுக்கணும். when you plan your day, when you plan your activities, உங்களுடைய செயல்களை நீங்க திட்டமிடும் போது, உங்களுடைய காரியங்களை நீங்க திட்டமிடும் போது ஆண்டவருடைய நேரம் என்பது என்ன செய்யணும், திட்டமிடணும். இப்போ ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம், இல்லை எங்கேயாவது வெளியில் போகணும்னு நினைக்கிறோம், இல்லை ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை இந்த நாளில் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம். அதை செய்யறதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணுறோம், டிக்கெட் எடுக்கணும், பிளான் பண்ணணும், போகணும், வரணும். இல்லை இந்த நாளில் இந்த காரியத்தை செய்யணும்னா இந்த இடத்துக்கு இந்த டைமுக்கு எழும்பணும். சோ மெனி திங்ஸ் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இவங்களெல்லாம் கூப்பிடணும், இப்படியெல்லாம் நினைக்கிற நம்ம அந்த நாளில் ஒரு நேரத்தை ஆண்டவருக்கு என்று ஒதுக்க திட்டமிடுகிறோமா? உண்மையிலேயே அந்த ஃபெலோஷிப்பை நம்ம என்ஜாய் பண்ணா, உண்மையிலே தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் நமக்கு சந்தோஷம் இருந்தா, நம்முடைய திட்டமிடுதலில் அவருடைய நேரமும் என்ன செய்யப்படும், உள்ளடக்கப்படும். எனக்கு ஆவியானவர் நடத்தும் போது ஜெபம் பண்ணுகிறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னா, he is not a person who enjoys God's fellowship. தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே மகிழ்ச்சியா இருக்கிற மனுஷன் இல்லை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய திட்டமிடுதல்கள் என்ன திட்டமிடுதலா இருக்கலாம், உங்களோட ஹாலிடேஸா இருக்கலாம், ஒர்க்கிங் டேஸா இருக்கலாம், உங்களுடைய டிராவலா இருக்கலாம், இல்லாட்டு உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான காரியங்கள் எல்லாமே எதுவா இருக்கலாம். அதுக்கு நடுவில் ஆண்டவருடைய காரியத்தை பற்றிய திட்டமிடுதல் வாழ்க்கையின் ஒரு அங்கமா இல்லைன்னா, டோன்ட் சே யூ ஆர் கமிட்டட் டு தட் ஃபெலோஷிப் வித் காட். தேவனோடு உங்களுக்குள்ள அந்த உறவுக்கு நீங்க கமிட்டா இருக்கிறீங்க, அதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்க என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. ஏன்னா இயேசு பிதாவோடு கூட அவ்வளவு நெருங்கின தொடர்பு இருந்தோம். he spent time the entire night, இரவு முழுவதையும் அவரோடு இருக்கிறதற்கு என்ன செய்தாரு, செலவிட்டார். அப்போ அவர் போகிற பாதையை அறிந்து அவருக்கு காத்திருந்து அவரை அடையும்படிக்கு திட்டமிடுதல் என்னது அவசியம். இன்னொரு காரியத்தை கூட வேதத்துல வாசிங்க, லூக்கா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 8:22 வாசிங்க. பாருங்க, அவர் சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு என்ன செய்தாங்க, போனாங்க. மனுஷன் ஆண்டவருக்கு எந்த வழியில போவார் என்று காத்திருக்கிறான். ஆண்டவரும் மனுஷனுடைய வழிகளில் அவனை சந்திக்க என்ன செய்யறாரு, போகிறார். when God goes out of his way, when we go out of our way to meet God, that is not something significant. நம்முடைய வழியை மாற்றி ஆண்டவரை சந்திக்க போறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஆண்டவர் தம்முடைய வழியை மாற்றி நம்மை சந்திக்க வருகிறது என்ன இருக்கு, மேன்மை இருக்கு. நீங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனோடு உள்ள உறவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா, you may go out of your way, உங்களுடைய வழியில மாற்றி ஆண்டவரை சந்திக்க நீங்க போகலாம். ஆனா அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிற மனுஷனுக்கு, ஆண்டவரோடு நேரம் செலவிட்டு ஐக்கியம் உள்ளவனாய் இருக்கிற மனுஷனுக்கு, அவனோடு நேரத்தை செலவிட ஆண்டவர் அவனுடைய வழிகளில் அவனை சந்திக்கிறார் என்பது என்னது, மேன்மை. ஏசாயா தீர்க்கன் எழுதும் போது சொல்லுகிறார், நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்த போது நீர் என்ன செய்தீர், இறங்கினீர் என்று. நாங்க எதிர்பாராத நிலையில காரியங்களை செய்கிறது தேவனுடைய வருகை என்று சொல்லி சொன்னான். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, God choose to change his path to the path of his disciples. தம்முடைய சீடர்களோடு கூட பயணம் பண்ணுவது ஆண்டவர் என்ன செய்தாரா, விரும்பினாரா.
நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இடம் கொடுத்தா உங்க வாழ்க்கையின் காரியங்கள்ல வந்து உங்களை சந்திக்க ஆண்டவர் என்ன செய்வாரு? வருவார். உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களில உங்களை சந்திக்க என்ன செய்வார்? நிச்சயமா வருவார். அப்படி வரும்போது அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது ஏசாயத்திற்கு சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், வானங்களை கிழித்து இறங்கி, you tore the skies and descended. எவ்வளவு அழகாத வேதனை சொல்லுகிறது. When God goes out of his way to travel with you, to be with you, தன்னுடைய வழிகளில் இருந்து விலகி உன்னோடு நேரம் செலவிட ஆண்டவர் வருகிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்போ தேவனோடு உள்ள ஃபெலோஷிப்னு சொல்லும்போது இட்ஸ் a two-way connect. ஒன்று, நம்ம அவருடைய வழியை தேடி அதுல போய் நின்று அவரை சந்திக்கிறோம். அவர் தம்முடைய காரியத்தை விட்டு விட்டு நம்முடைய வழியில் வந்து நம்ம என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றி எழுதும்போது, பாவிகள் துன்மார்க்களுடைய வழிகளிலும் அவர்கள் உட்காரும் இடங்களிலும் என்ன செய்யாத, நிக்காதன்னு சொல்றான். ஏன்னா will God come there? ஆண்டவர் அங்க வருவாரா? ஆண்டவர் அங்க சந்திப்பாரா? ஆண்டவர் அங்க பேசுவாரான்னு கேட்ட பெரிய கொஸ்டின். ஆண்டவர் அங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டா இல்ல. If you choose the company of the wicked, துன்மார்க்கருடைய கூட்டமைப்பை விரும்புகிறவன் எந்த விதத்திலையும் ஆண்டுடைய சமூகத்துக்குரியவன என்ன செய்ய மாட்டான்? மாறவே மாட்டான். His company will spoil him. அவனுடைய கூட்டமைப்பு, அவனுடைய நட்பு அவனை கெடுக்கும். சில பேர் நினைக்கிறது, நான் அவனை நண்பர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. You are not under the regime of your friends. உன்னுடைய நண்பர்களுடைய கட்டுப்பாட்டில் நீங்க இருக்கீங்கன்னு நான் சொல்லல. ஆனா அவங்களுடைய எண்ணங்களுடைய கட்டுப்பாடு உங்களை என்ன செய்யும்? கட்டுப்படும். பரிசுத்தவான்கள் நடுவுல தேவன் பராக்கிரம் உள்ளவராக, பயபக்திக்குரியவராக என்ன செய்யப்படுகிறார்? அறியப்படுகிறார். அந்த எண்ணம் நம்ம கிட்ட இருக்கணும்ல. If you have to understand God as Almighty, when you have to discuss God as Almighty, எப்படிப்பட்ட இடத்துல இருக்கணும்? பலவான்கள் இருக்கிற இடத்துல என்ன செய்யணும்? இருக்கணும். ஆஸ்பத்திரியில் போயிட்டு பேசினா அங்க யாரை புகழ்ந்து பேசுவாங்க? யாரை புகழ்ந்து பேசுவாங்க? டாக்டரை புகழ்ந்து பேசுவாங்க. நோயாளி யாரை பேச முடியும்? டாக்டர் தான் பேச முடியும். அப்போ இன்னைக்கு அநேகம் பேருடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் தான் அவர்களுடைய புகழ்ச்சியா அவங்க சார்ந்திருக்கிறது என்ன செய்யுது? பேசுகிறது. அப்போ தங்களை தீமையான சூழ்நிலைகள் வைத்துக் கொண்டு சிலர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்னுடைய வழிக்கு என்ன செய்வாரு? வருவாரு, என்ன மேல இறக்கம் இல்லையா அவருக்கு? That is not how fellowship works. If you keep evil company, your friends will leave you. இல்லையா? உன்னுடைய ஐக்கியம் தீமையானவர்களோடு இருந்தா நல்ல நண்பர்களோடு என்ன செய்வாங்க? விலகி போயிடும். முன்ன மாதிரி இல்லப்பா, அவன் இப்பெல்லாம் கெட்டு போயிட்டான்ப்பா, சீர்கெட்ட பசங்க கூட தெரியாமப்பான்னு என்ன செய்வாங்க? விட்டுட்டு போயிடுவாங்க நல்லவங்க. அப்போ the company that you keep, உன்னை நீ ஆண்டவருடைய வழியை தேடி அவரை அடைவதும், ஆண்டவர் உன்னுடைய வழியில் வந்து உன்னை சந்திக்கிறதும் ரெண்டுமே வேற வேற காரியங்கள். ஆண்டவர் உன்னுடைய வழிகளில் சந்திக்கணும்னு சொன்னா the company that you keep is important. நீங்க வைத்திருக்கிற ஐக்கியம் என்று சொல்லுகிறது என்னது? ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க ஆண்டவருக்கு நேரம் ஒதுக்கி இடம் ஒதுக்கி போனா, திட்டமிட்டு போனா, அவரும் நேரம் ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கையை சந்திக்க என்ன செய்வாரு? திட்டமிட்டு வருவார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 நல்ல கவனிங்க. வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட நிகழ்வை நம்ம வாசித்திருக்கோம். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அது தெரிந்த பகுதிகளாக இருக்கும். பட் இட் சேஸ் ஆல் தீஸ் பீப்புள் டுகெதர், இந்த இயேசுடைய சீடர்கள் எல்லாருமே இணைந்து மேல் வீட்டில் என்ன செய்தாங்களாம்? தங்கி இருந்தாங்களாம். போன வாரம் எல்என்டி சேர்மேன் ஒரு கமெண்ட் விட்டுருந்தார். என்னன்னு, வீட்டில் எவ்வளோ நேரம் மனைவிக்கு முகத்தை பார்த்துட்டு இருப்பீங்க, வேலைக்கு போங்க. அந்த ஆள் வீட்டு அட்ரஸ் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு பிஆர் வேலை பார்த்துட்டாங்க. அப்படிதானே? அதுக்கு முன்னாடி அந்த ஆள் யாருன்னே தெரியாது. அந்த ஆள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அவன் யாரு, அவன் ஒய்ஃப் யாரு, பிள்ளை யாரு, எங்கே வேலை செய்றா, எவ்வளோ சம்பளம் வாங்குறான், வீட்டு அட்ரஸ் என்ன, தெரு பேர் என்ன, அவன் எங்கெங்கெல்லாம் போவான், எங்கெங்க வருவான்னு எல்லா டீட்டெயிலுமே என்ன செய்திருச்சு? பரவிடுச்சு. என்ன காரணம்? சொன்ன ஒரு வார்த்தை. அவன் வீட்டில் என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. பல வீட்டில் அந்த பிரச்சனை தான் இருக்கு. எதுக்கு இந்த வீட்டில் வந்து இப்படி பார்த்துட்டு உட்காரணும், அதுக்கு மேலே நம்ம தெருவில் மேலான்னு நிறைய பேர் தெரியறவங்க இருக்கிறாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், திங்க் லைக் திஸ். ஆண்டவருடைய சமூகம் என்று சொன்ன இடத்துல இந்த எல்லா சீடர்களும் ஒரே மேல் வீட்டு அறையில் என்ன செய்தார்களா?
தங்கி இருந்தாங்க. வேதம் அழகா சொல்லுகிறது, ஏறினார்கள், அடுத்தது தங்கி இருந்தாங்க. They just didn't visit, they stayed there. இன்னைக்கு 2 பேரும் மனம் ஒத்து நடக்கிறது எப்படி இருக்கு? கடினமா இருக்கு. அண்ணன் தம்பியா இருந்தா கூட ஒன்னா இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. நீங்க நிறைய பேருடைய குணம் என்ன? they are concentrated on something else. தேவையற்றவைகள் மேல அவங்களுடைய நோக்கமும் அவங்களுடைய அட்ராக்ஷனும் இருக்கு. அதனால சில கேங் கும்பல்லாம் இருக்கு. ஆனா இங்க அந்த 12 before they received the Holy Ghost, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாக ஒரே வீட்டுல ஏறினார்கள், ஒரே வீட்டுல என்ன செய்தாங்களா? தங்கி இருந்தாங்களா? நிறைய பேர் சொல்றது பரிசுத்த ஆவியானவரை பெற்றா ஒரு மனம் என்று. பட் ஒரு மனம் என்று இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் which ties us to our purpose. ஒரு நோக்கத்துக்கு, ஒரு குறிக்கோளுக்கு நம்ம எல்லாரையும் ஒன்றாக இணைத்து காட்டுவது என்னது? ஒரு மனம் இல்லையா? எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு பர்பஸ், ஒரு ஜெனரல் பர்பஸ் இருந்தால் நம்ம 4-5 பேர் சேர்ந்து என்ன செய்ய முடியும்? காரியங்களை செய்ய முடியும். அப்போ அன்றைக்கு இயேசுடைய சீடர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். they were united in purpose. அவர்கள் என்ன செய்தாங்க? ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு மேல் வீட்டில் ஏறினார்கள், அங்கே என்ன செய்தாங்களா? தங்கியும் இருந்தாங்க. அப்போ இந்த வாழ்க்கையின் காரியங்கள்ல இக்கட்டுகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை பார்க்கிறவங்க எல்லாரும் நினைவில் வைங்க, ஒன்னஸ் இன் ஹார்ட், மனம் ஒருமித்த அனுபவம் என்று சொல்லுகிறது தேவனுடைய சமூகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன செய்யும்? வழிவகுக்கும். அதனால்தான் அந்த கம்பெனி தட் யூ சூஸ், நீங்க தெரிந்து கொள்ளுகிற நட்பு, நீங்க தெரிந்து கொள்ளுகிற உறவுகள், நீங்க தெரிந்து கொள்ளுகிற நேரம் செலவிடுகிற நபர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகம் உங்களை சந்திக்க இறங்குவதை அவர்கள் என்ன செய்யறாங்க? தீர்மானிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, இவர்கள் இயேசுடைய சீடர்களாக இவர்கள் ஏறினார்கள், ஒருமித்து தங்கி இருந்தாங்க. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இவனமாய் வேதம் சொல்லுகிறது, பேதுரு 12 கூட 11 கூட என்ன செய்தான்? எழுந்து நின்று. He got up with all those 11 people, other people, இல்லையா? அப்ப என்ன காரணம்? they were united in their thought. அவங்களுடைய எண்ணங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை சந்திப்பதற்கு என்ன செய்தது? ஒருங்கிணைந்திருந்தது. சங்கீதக்காரன் ஆலய போக்குக்காக எழுதின சங்கீதங்களிலே வாசிக்கும் போது 120ஆம் சங்கீதத்தை எழுதிட்டு வரும்போது இப்படி சொல்லுகிறார், கர்த்தருடைய வீட்டிற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எனக்கு எப்படி இருந்தது? மன மகிழ்ச்சியா இருந்தது. I was so happy when they said let's go to the house of God. அப்படி ஒரு கும்பலை தன்னை சுற்றி அமைத்திருந்தான். அதுதான் சொல்லுகிறான், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிற. 133ஆம் சங்கீதத்தில் வரும்போது ஆலய பிரகாரங்களில் பிரவேசிக்கிற சம்பவங்கள் வரும்போது இப்படி சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமா இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டதும் அவனுடைய தாடிகளிலே வழிகிறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் பனிக்கும் ஒப்பா இருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மனதோடு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. இட் இஸ் ஈக்குவலன்ட் டு தி அனாயின்ட்மென்ட் ஆன் தி பிரீஸ்ட்லி ஆர்டர். ஒரே மனதோடு ஆண்டவரை பற்றிய முக்கியத்துவத்தோடு நம்மளோட 4 பேர் நடக்கிறாங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகத்தின் ஊழியர்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்திற்கு அது எப்படி செய்யப்பட்டிருக்கான்? ஒப்பிடப்பட்டு ஆசாரியத்துவ அபிஷேகத்தோடு அது ஒப்பிடப்படுது. 2வது, இறைவனுடைய சமூகம் இறங்குகிற இடம் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்குற ஆண்டுடைய சமூகம் பனிக்கொப்பாக இறங்குற அவருடைய பிரசனத்திற்கு அது என்ன செய்யப்பட்டிருக்கு? ஒப்பிடப்பட்டிருக்கு. அதனால ஆண்டவருடைய காரியங்களில் மனம் ஒத்து நம்மோடு நடக்கிறவங்க, ஜெபம் பண்ணுவதற்கும் வேதம் வாசிப்பதற்கும் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கும், இஃப் வி கெட் கம்பெனி, நம்மோடு நடக்கிறவர்கள் உண்டானால், நம்மோடு வாசம் பண்ணக்கூடிய நண்பர்கள் நமக்கு உண்டாவாங்கன்னு சொன்னா, இல்ல நம்முடைய வீடு அப்படி இருக்கும்னு சொன்னா, அதோடைய அர்த்தம் என்ன? there is a blessing of priestly order. ஆரோனுக்கு மேல் வார்க்கப்பட்ட அபிஷேக தைலத்தின் ஆசீர்வாதம் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கான்? வைக்கப்பட்டிருக்கான். நிறைய பேர் ஆசாரியத்துவத்தின் அபிஷேகம், the anointment of the priestly order என்று சொன்னா அது மேன்மையா நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் ஊழியக்காரங்களை அழைக்கிறாரு, தெரிந்து கொள்கிறார், நடத்து. ஆனா ஆண்டவருடைய காரியங்கள்ல ஒருமித்து இருக்கிறவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் ஒரு ஆசீர்வாதம் என்ன? priestly orders anointing, இல்லையா? ஆசாரியத்துவ அபிஷேகத்தினுடைய ஆசீர்வாதமும் எர்மோன் சீயோன் பர்வதங்கள் மேல் இறங்குற தேவனுடைய சமூகத்தின் அடையாளமா அது என்ன செய்து வேதம் பேசுது. அதனால்தான் பாவிகள், துன்மார்க்கர், பரியாசக்காரர்களுடைய வழியும் உட்கார்ற இடமும் நமக்கு என்னது ஆகாதுன்னு சொல்லுகிறது.
அது ஆண்டவர் வெறுக்கிறார்னு சொல்லுகிறார். அப்ப அங்க வேதம் சொல்லுகிறது இயேசுடைய 12 சீடர்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக, ஆண்டவருக்கு என்று எழும்புவதற்கு முன்னாக மேல் வீட்டில் ஏறினார்கள். ஒன்றா என்ன செய்தாங்களா? தங்கி இருந்தாங்க. The company that we keep. அப்போ நம்முடைய வழிகளில் அவருடைய வழியை நம்ம தேடி போறோம், அவர் நம்முடைய வழியை தேடி வருகிறார். ரெண்டாவது, நம்மை சுற்றி நம்ம அமைத்திருக்கிற ஃபெலோஷிப், அவரோடு உள்ள ஐக்கியம் மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் நம்ம சுற்றி நம்ம அமைத்துக் கொள்கிற ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். தேவனோடு நடக்கிறதுக்கு நம்மை தூண்டுவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு இருக்கணும். I am not talking about the pious group. பரிசுத்தமான வார்த்தைகளையும் வேத வார்த்தைகளையும் கொண்டு பேசுகிறவர்களை சொல்லல, ஆண்டவருடைய காரியங்களில் நம்மை முனைப்பேற்றுகிறவர்கள். வாங்க போலாம், ஆண்டவருக்காக இதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லுகிற கம்பெனி, உறவு என்று சொல்லுகிறது ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு முக்கியம் என்று சொன்னால், இஸ்ரவேலர்கள் பயணப்பட்டு தேவனுடைய பிரகாரங்களிலே நுழையும் போது அங்கே கூடியிருக்கிற ஒருமித்த கருத்தை உடைய இஸ்ரவேலர்களையும் தேவனுடைய மக்களும் குடும்பம் குடும்பமா எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் வரதை பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், உள்ள ஆரோனுக்கு விசேஷமான அபிஷேகம் வைக்கப்பட்டிருந்தாலும் அதை காட்டிலும் இவர்கள் எல்லாம் இப்படி கூடி வருகிற இடத்துல அந்த அபிஷேகம் என்ன செய்து இருக்கு, நல்ல தைலத்திற்கு ஒப்பா இருக்கிறது, எர்மோன் சீயோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் பனிக்கும் ஒப்பா இருக்கிறது. The company that we keep encourages our fellowship with God. நாம யாரோடு நேரம் செலவிடுகிறோமோ அதில் தேவனோடு உள்ள உறவு என்ன செய்யப்படுகிறது? புதுப்பிக்கப்படுகிறது. வாசிங்க மார்க் 3ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும் வாசிங்க. பாருங்க, அங்க வேதம் சொல்லுகிறது, பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். தமக்கு சித்தமா, நல்லா கவனிங்க. The company that we choose, ஆண்டவரோடு உள்ள ஃபெலோஷிப் என்று சொல்லுகிறது ஒரு பக்கம். அது முதல்ல 2 உள்ள வசனங்கள் சொன்னேன். இந்த ரெண்டாவது சொல்லுகிற அந்த 2 பகுதிகள் இருக்குல்ல, ரொம்ப முக்கியம். The choices that we make, நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கை நடைமுறை, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய கேரக்டர்ஸ், இப்படி நிறைய விஷயங்களை உள்ளடக்கினது தான் நம்முடைய நட்பு வட்டாரம். அங்க வேதம் சொல்லுகிறது, அவுட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேங், அவருக்கு சித்தமான, அவருக்கு நெருக்கமான, அவருக்கு ஏற்புடையவர்களை எல்லாம் என்ன செய்தாராம்? வரவழைத்தாராம். வரவழைத்து அவர் 12 பேரை என்ன செய்தாராம்? அவுட் ஆஃப் தட் he choose 12. நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் போகும்போது வரும்போது என்ன கடவுள் என்ன செய்யணும்? வேறு பிரிக்கணும். இல்ல, அவுட் ஆஃப் யோர் பிரதர், அந்த வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தங்களை சொல்ல முடியுமோ அவ்வளவு அர்த்தமும் என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஆண்டவரே, உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவராக இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை, உம்முடைய தோழரை பார்க்கலும், இல்லையா? உம்முடைய ஜனத்தை பார்க்கலும், ஆண்டவருடைய இறை மக்களை பார்க்கலும், ஆண்டவருக்கு என்று வேறு பிரிக்கப்பட்ட, didn't say like that. உம்முடைய out of all your friends, உம்மை ஆனந்த தைலத்தினால் என்ன செய்திருக்கிறார்? அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். among our friends. கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. if God choose to exalt you, தேவன் உங்களை உயர்த்த விரும்பினா, என்ன சபையில உயர்த்தினாரு, குடும்பத்துல உயர்த்தினாரு, வேலை ஸ்தலத்துல, இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. have God ever exalted you among your friends? உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் கூடி வருகிற இடத்துல, உங்களுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாரும், பிரியமானவர்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் செயல்பட்டு இருக்கிறாரா? The fellowship with God guarantees that. தேவனோடு உள்ள ஐக்கியம் அதை என்ன செய்து உறுதிப்படுது. தமக்கு சித்தமானவர்கள் எல்லாம் வரவழைத்து அவர்களில் 12 என்ன செய்தாரா? தெரிந்து கொண்டாரா? அப்போ நம்முடைய தோழமை வட்டம் என்று சொல்லுகிறதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு இடம் என்ன செய்து இருக்கு. when we say we have a fellowship with God, எனக்கு ஆண்டவரோடு நட்பு இருக்குன்னு சொன்னா, என்னுடைய எல்லா நண்பர்களும் அந்த நட்புள்ள உள்ளவங்களா என்ன செய்யணும்? இருக்கணும், இல்லையா? I cannot have 2 different gangs. இங்க போகும்போது நல்லவனாகும், அங்க போகும்போது கெட்டவனாகும், இங்க போகும்போது பரிசுத்தவனா, அங்க போகும்போது துரோகியவன், இப்படிலாம் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது.
ஸோ தி சாய்ஸஸ் வேர் ஆண்டவரோடு நமக்கு ஃபெலோஷிப்னு சொன்னா நம்மை சுற்றி அமைகிற வட்டம் எப்படி இருக்கும்? அதே போல ஒரு வட்டம். அதனால்தான் பரிசுத்தவான்கள் நடுவில், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறவன் நடுவில், ஆண்டவரை தேடுகிறவர்கள் நடுவில், ஆண்டவரோட நல்ல உறவு உள்ளவர்கள் நடுவில் நம்முடைய தோழமை வட்டம் என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த தோழமை வட்டம் அப்படி இல்லைன்னு சொன்னா, அப்படி காணப்படவில்லை என்று சொன்னா, நம்ம செய்கிற எல்லாமே மீனிங்லெஸ்ஸா என்ன செய்யும்? இருக்கும். ஆனா ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது எபிரேயர் நிருபத்தில் முதல் அதிகாரம் அதை பேசுகிறது. பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனத்தை எடுத்து அங்க சொல்லுது. என்ன சொல்லுகிறது? உம்முடைய தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் உண்மை என்ன செய்வார்? அபிஷேகம் பண்ணுவார். He will anoint you with the anointment of joy among your friends and brethren. பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய அனுபவம். தோழமை வட்டத்தின் நடுவில் உங்களை விசேஷமாய் அபிஷேகம் பண்ணினார். அப்போ ஆண்டவரோடு நம்ம சமயமா நடக்கிற ஃபெலோஷிப்னு சொன்னா நம்முடைய தோழமை வட்டம் ரொம்ப முக்கியமானது. இயேசு அந்த தோழமை வட்டத்தில் இருந்துதான் எங்க யாரை எடுத்தாரா? சீடர்களை எடுத்தாரா. நிறைய பேர் இந்த கன்வென்ஷன் எல்லாம் போகும்போது சில பேர் உட்கார்ந்து பேசுறதெல்லாம் பார்ப்பேன். என்ன இன்னைக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கணும் பாஸ்டர், எனக்கு பேசினா போயிடுவேன்ட்டுன்னு. நீ போய் என்ன பண்ண போற? முதல்ல the fellowship has to be there with God. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. எங்களோடு நீங்களும் ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படிக்குன்னு வேதம் சொல்லுது. என்ன சொல்ல வராங்க? ஆண்டவரோட ஐக்கியம் உள்ளவனா இருக்க விரும்புகிறோம். எந்த நேரத்திலும் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து என்ன செய்யலாம்? போகலாம். கன்வென்ஷன் கூட்டத்தில் தான் ஒப்பு கொடுப்பேன்னா இவனுக்காக கன்வென்ஷன் கூட்டம் நடத்த முடியுமா? ஒரு முறை ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனார், பாஸ்டர் அடுத்த கன்வென்ஷன் இவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றானுங்க, இனிமே அந்த கன்வென்ஷனே நடத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கறதுன்னா என்ன? ஒரு மனுஷன் மனப்பூர்வமா ஆண்டவரோட தோழமையா இருந்து காரியங்களை செய்யும். வயிற்றுச்சலோட எரிச்சலோட இல்ல பிளான் பண்ணிக்கிட்டு அப்புறம் செய்வேன் இப்ப செய்ய மாட்டேன் இப்படிலாம் எண்ணுவது சரியானதா என்ன செய்யாது? இருக்காது. யூ கேன் நாட் டிக்டேட் டைம் இன் a friendship. நட்பு வட்டாரத்துக்குன்னு நேரம் சொல்லி சொல்றது இது என்ன இல்ல, ஆர்கனைஸ்ட் செக்டர் இல்ல நட்பு வட்டாரம்னு சொல்றது. ஆண்டவரோடு இருக்கும்படிக்கு, ஆண்டவருக்கு என்று வாழும்படிக்கு, ஆண்டவருக்கு நடக்கும்படிக்கு the choice is yours. இயேசு தம்முடைய ஊழியத்தை துவங்கின நாட்களில் 30 வயதாகும் போது ஞானஸ்நானம் பெறும்படி யோவானால் ஞானஸ்நானம் பெற என்ன செய்தாரா? போனாரா? என்னதுனால போனாரு? why did he go? எல்லாத்துக்கும் பரிசுத்தாக வேண்டிய ஏவுதல் நடத்துதல் என்றெல்லாம் வேதம் பேசுதுல்ல. இந்த ஞானஸ்நானம் பெறதுக்கு யார் ஏவி போனாரு? அதை வேதம் பேசுதா? இல்லை. அதை வேதம் பேசுதா? இல்லவே இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு சொல்றது ஞானஸ்நானம் எடுங்கன்னா ஆண்டவர் நடத்தும் போது எடுப்பேன், ஊழியம் செய்யணும் ஆண்டவர் நடத்தும் போது நான் செய்வேன் பாஸ்டர். தட் இஸ் ஆல் ஸ்டூபிட் திங்ஸ் டு சே. அதுல எந்த இதுமே என்ன இல்லை இல்லை. ஈவன் ஜீசஸ் ஹிம்செல்ஃப், இயேசுவே ஞானஸ்நானம் பெறுவதற்கு பரிசுத்த ஆவியுடைய ஏவுதல் நாள் போகவில்லை, போனதுனால் பரிசுத்த ஆவியினர் என்ன செய்தார்? அவரை நிரப்பினார். ஆண்டுடைய மக்களாக உங்களுக்கு தெரியணும், யூ கான்ட் டிக்டேட் திங்ஸ் டு காட். தேவனுக்கு நீங்க கட்டளை எல்லாம் கொடுக்க முடியாது. சில பேர் ஆண்டவருக்கு ஆர்டர் போட்டுனுக்குறது, நீ லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் நாளைக்கு வந்துடும், நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இட் இஸ் நாட் லைக் தட். இயேசுவே ஞானஸ்நானம் பெறும்போது எப்படி போல, யாருடைய நடத்துதல்னாலேயோ உந்துதலினாலேயோ இல்ல காலத்தினாலேயோ அவகாசத்தினாலேயோ சூழ்நிலைனாலேயோ என்ன செய்யல, போகல. He choose his own time. போக வேண்டிய நேரத்தை அவர் என்ன செய்தாரு? முடிவு பண்ணாரு, போயிட்டாரு. ஆவியானவர் நடத்துட்டோன்னு சொல்லல, ஆவியானவர் பேசட்டோன்னு சொல்ல, யோவான் எனக்கு வந்து என்ன சந்திச்சுட்டு போட்டோன்னு சொல்லல. நத்திங் ஆஃப் தட் சார்ட் ஹேப்பன். திடீர்னு ஒரு நாள் போனாரு, ஞானஸ்நானம் எடுத்தார், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டாரு. அதன் பிற்பாடு வேதம் சொல்லுது என்னன்னு, சோதிக்கப்படும்படி வனாந்திரங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த சோதனை காலத்துல ஒன்றும் புசியாது இருந்தார், குடியாமல் இருந்தார்னு சொல்லல. he did not eat anything. அது வேதம் சொல்லுது. நிறைய பேர் புசிக்காம குடிக்காம இருந்தார், அப்படிலாம் இல்லை. he was not in a super human body. இல்லையா? யாருமே வாழ முடியாத ஒரு சரீரத்தில் அவர் வாழல. மனிதர்களைப் போல உங்களை என்னையை போல பாதிக்கப்படக்கூடிய சரீரத்தில் என்ன செய்தாரு? வாழ்ந்தார். அந்த 40 நாள் அவர் எதையும் என்ன செய்யல, புசிக்கவில்லைன்னு தான் வேதம் சொல்லுது. அவர் குடிக்கவில்லைன்னு என்ன செய்யல சொல்லல. he drank water. தேவையான தண்ணீர் அவருக்கு இருந்தது. தண்ணீர் போன்ற திரவமான ஆகாரங்களை சாப்பிட்டாருன்னு நமக்கு என்ன செய்யாது, ஆனா புசிக்கவில்லை என்று வேதம் தெளிவா என்ன செய்யுது, அந்த வசனம் அது தெளிவா பேசுது. That was because of his choice. என்ன?
நான் சோதிக்கப்பட இருக்கிறேன், நான் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது என்று அவருடைய முடிவு. இட் வாஸ் ஹிஸ் சாய்ஸ். அந்த முடிவை குறித்து வேதம் பேசும்போது தான் சொல்லுது, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது, எல்லாரையும் குணமாக்கும்படி தேவனுடைய வல்லமை என்ன செய்ய ஆரம்பித்துதான் வெளிப்பட ஆரம்பிச்சு. அந்த உபவாசத்தினுடைய முடிவில் இயேசு ஊழியம் செய்த காலங்களிலே அந்த உபவாசத்தின் முடிவு தான் ரொம்ப வல்லமையான முடிவாக இருந்தது. மற்ற எல்லா இடத்துலையும் தேவைக்கு அற்புதங்கள் எல்லாம் செய்தாரு. பட் தட் இனிஷியல் கமிட்மெண்ட், சோதனையை எதிர்கொள்வதற்கு அவர் போய் வந்த அந்த காலகட்டத்தை தான் வேதம் சொல்லுகிறது. வந்திருக்க எல்லாரையும் குணமாக்கும்படி தேவனுடைய வல்லமை என்ன செய்யுது விளங்குனது. அப்போ the company that we keep, நாம் வைத்திருக்கிற நட்பு வட்டாரம் என்று சொல்கிறது என்னது ரொம்ப முக்கியம். இந்த 2 வசனங்களை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அங்க வேதம் சொல்லுகிறது, டு பிரிங் ஒன் டு ஜீசஸ் ஃபார் ஃபெலோஷிப். இயேசுவோடு ஐக்கியம் உள்ளவனாய் மாற்றுவதற்கு இயேசுவை அங்க கொண்டு போறதுல அவனை இயேசுவிடத்துல என்ன செய்யணும், கொண்டு போகணும். நிறைய பேர் உட்காந்து தப்பு செய்யறவனுக்கெல்லாம் சொல்லின்னு இருப்பான், மனம் திரும்பப்பா, ஆண்டவருக்கு இது பிடிக்காதுப்பா, நம்ம இப்படி செய்யணும்ப்பா, அப்படி செய்யணும்பான்னு. தட் இஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். நீங்க சொல்லுகிற ஆலோசனைலாம் நல்லது தானே, வேண்டாம்னு சொல்லல. கமிட் தெம், டெல் தெம், ப்ரீச் தெம், போங்க, சொல்லுங்க, பேசுங்க, தப்பு இல்லை. ஆனா ஒன்று ஞாபகம் வைத்துக்கோ, unless you bring him to Christ. பாவம் செய்றவன், துன்மார்க்கன், பரியாசக்காரன், இவனுடைய வழிக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. ஆனா அவன் ஆண்டவர் இடத்துல என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். If you find a man who will help you, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, ஒத்தாசை செய்யக்கூடிய, உங்களோடு நண்பனாக இருக்கிறதற்கு தகுதியான ஒருவனை கண்டடைந்தா அவனை முதல்ல ஆண்டவர் இடத்துல என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. நிறைய பேர் பாவிகளை ஆதாயம் பண்றேன்னு பாவிகளோட சுத்துறது, அப்புறம் இவனை பாவம் ஆதாயம் பண்ணிட்டு போயிடும். அப்புறம் நம்ம போனோம், டேய் உன்னை என்ன நம்பி அனுப்புனடா, வாடா திரும்பன்ட்டு. நிறைய பேர் பாவத்தினால ஆதாயமாகி தான் போறாங்க. ஆண்டவருக்கு என்று யாரையும் என்ன செய்யறது இல்லை, ஆதாயம் பண்ணிலாம் கொண்டு வர்றதில்லை. வேதம் சொல்லுகிறது, டு ஹாவ் தட் கம்யூனிக் அண்ட் ஃபெலோஷிப், தேவனோடு தொடர்பையும் உறவையும் ஏற்படுத்த கூரையின் தட்டோடுகளை பிரித்து அவனை இயேசு இடத்துல என்ன செய்தாங்களா, இறக்குனாங்க. Sometimes we have to take extraordinary measures to bring people to Christ. சில பேர் இயேசு மனிதரிடத்துல கொண்டு போயலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, bring people to Christ. ஆண்டவரோடு உறவை உருவாக்க வேண்டும்னா எங்க கொண்டு வரணும், ஆண்டவர் இடத்துல மனிதர்களை கொண்டு வரணும். And it requires an extraordinary step. சில பேர் ரொம்ப லாஜிக்கலாலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, இப்படி செய்தலாம் அப்படி செய்தலாம்னு. To bring a man to Christ need an extraordinary and illogical way. ஏன் தெரியுமா, பாவம் என்று சொல்லுகிறதுக்கு தான் லாஜிக் இருக்கா? தப்பு செய்யறவனா லாஜிக்கல் தப்பு செய்யறாங்களா? பேசுறான் தப்பு, ஆனா தப்பு செய்யறவனுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான் செய்யறது தவறு. லாஜிக் இல்லாம, நியாயம் இல்லாம தீமை செய்கிறதுக்கு மனுஷன் விரும்பும் போது ஆண்டவரிடத்துல வரும்போது மட்டும் லாஜிக்கலா திங்க் பண்ணுவாங்க, இது எப்படி செய்யலாம். நோ, even if it's needed, break the roof and bring him down. தேவைப்பட்டா கூரையை பிரிச்சு என்ன செய்யணும், கொண்டு வந்து சேர்த்துணும். இந்த கூரையை பிரிக்கலாமா, என்ன நினைப்பாங்க, ஆண்டவர் கீழே திட்டம் மாட்டாரு, ஏன்னா மண்டையில ஓட போட்டுற போறேன்னு சொல்லாமலாம் இருந்து பாரு, பெரிய கும்பல் உள்ள நிக்குது, எப்படி கழட்டினாலும் ஒரு ஓட தள்ள என்ன செய்திருப்பானுங்க, போட்டிருப்பானுங்க. ஆனா அதை தான் ஆண்டவர் என்ன செய்தாரு, உடனே சொல்ல, எப்போ கூரையை பிரிக்காது, நான் மேல வரேன்னு சொன்னாரா? இல்ல. He waited for them to open the roof, lower that man. கூரையை பிரித்து உள்ள இறங்குறது வரைக்கும் என்ன செய்தாரு, வெயிட் பண்ணாரு. To bring a man to Christ, நீங்க போவாதீங்க, அவங்கள இயேசுவிடத்துல என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. Don't think you can go and redeem a soul. இங்க மற்றவங்களை ஆதாயம் பண்றேன்னு போனவன் எல்லாம் போனதோட போனதுதான், யாருமே ரிட்டர்ன் வந்தது இல்லை. அப்படி ஆதாயம் பண்ணன்னு போன யாருமே என்ன செய்யறதில்லை, ரிட்டர்ன் வந்தது இல்லை. அதனால இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை ரிட்டர்ன் வந்து. அதனால யாருமே நம்பாதீங்க போனா வந்துடலான்னு, யாருமே ரிட்டர்ன் வந்தது சரித்திரமே இல்லை. அதனால இஃப் யூ வாண்ட் டு மேக் அ கம்பேனியன், உங்களுக்கு நண்பனாக ஒருவனை உருவாக்கி கொள்ள, நட்பாக இருந்து அவனோடு வாழணும், அவனோட காரியங்களை செய்யணும், ட்ரை டு பிரிங் ஹிம் டு கிரைஸ்ட். நீங்க அவங்க கூட போயிட்டு அப்புறம் அவன் வருவான்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அப்ப ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தால் அவர் என்ன செய்வாரு, ஹிஸ் ஃபெலோஷிப் வில் லீட் ஹிம் அண்ட் ஹீல் ஹிம். அவரோடு உள்ள ஐக்கியம் அவனை குணமாக்கும், சீர்படுத்தும்.
கடைசியா ஒரு வசனத்தை வாசி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ம் 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 இங்கே வேறொரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. அவுட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் தட் இஸ் ஸ்போக்கன் ஹியர், நான் இது மரித்து பரலோகத்துக்கு போற அனுபவம் என்று அதை வேதம் பேசல. It was an experience where the voice that spoke previously to him called him to come. பாருங்க, மரித்து பரலோகம் போன அனுபவத்தை அங்க வேதம் பேசல. என்ன சொல்லுகிறது? அவனோடு பேசுகிற சத்தம் ஒரு நாள் பரலோகத்துக்கும் ஏறி வா என்று அவனை என்ன செய்தது? அழைத்தது. உங்க வாழ்க்கையில சிந்தனை பண்ணி பாருங்க. சில பேருக்கு சர்ச்சைக்கு வான்னு நம்ம கூப்பிட வேண்டியது இருக்கு. பரலோகத்துக்கு வேணா ஓடிடுவாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியல. மேல அனுப்பினா திருப்பி ரிட்டர்ன் வருவோமான்னு தெரியாது. ஆனால் அவனோடு பரிச்சயமாய் பேசி பழகுன அவருடைய சத்தம் ஒரு நாள் என்ன சொல்லிச்சான்? கம் அப் ஹியர், இங்க ஏறி வான்னு சொல்லி என்ன செய்தான்? கூப்பிட்டுச்சான். இந்த வசனம் கிறிஸ்தவ உலகத்துல பண்ணிருக்க டேமேஜ் கொஞ்சம் நஞ்ச டேமேஜ்லாம் இல்லை. உங்களுக்குலாம் தெரியும். நிறைய பேர் அடிக்கடி போய் விசிட்டிங்லாம் அடிச்சுன்னு வருது. பாயசம் காய்க்கிறது, வடை காய்க்கிறது, பால் பாயசம் செய்துன்னு போகிற இந்த கதைலாம் நல்லா இருக்குமே தெரியும். நான் அதை பற்றிலாம் பேசலை. இந்த வசனம் பண்ண டேமேஜ் மாதிரி பெண்டிகாஸ்டல் மூமெண்ட்ல வர எந்த வசனமும் டேமேஜ் பண்ணதா சரித்திரமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த வசனம் டேமேஜ்லாம் பண்ணியிருக்கு. ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தோஸ் ஜோக்ஸ், அதெல்லாம் வேடிக்கையை நம்ம சொன்னாலும் அதில் உள்ள ஒரு காரியம், பேசி பழகின இடத்தில் வா என்று என்ன செய்து சொல்லி பழகினார். அப்போ நம்ம கான்வர்சேஷன், நம்முடைய உறவாடுதல், நம்ம தேவனோடு உள்ள நெருக்கம் என்று சொல்லுகிறது, இட் கோஸ் போத் வே. நமக்கு காண்பிக்க வேண்டியதை காண்பிக்கவும், நமக்கு விளக்க வேண்டியதை விளக்கவும், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிக்கவும் ஆண்டுடைய வார்த்தை நம்மளை என்ன செய்யும்? இங்க வா அங்க போன்னு என்ன செய்யும்? கண்டிப்பா சொல்லும். அப்போ நம்முடைய நட்பு வட்டாரம்னு சொல்லும்போது, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் என்று சொல்லும்போது இட் கோஸ் போத் வே. நம்ம ஆண்டவரேன்னு சொல்லுகிறது ஒரு பக்கம், அவர் மகனே மகளே வான்னு சொல்றதும் என்ன செய்யுது? இருக்கட்டும். நாட் ஓன்லி we desire that fellowship, he desires that fellowship. அவர் அந்த உறவை விரும்புகிறது மட்டும் இல்ல, நாம் அந்த உறவை விரும்புறது மட்டும் இல்ல, ஆண்டவர் அந்த உறவை என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அப்போ நான் வாரும் ஆண்டவரேன்னு சொல்லுகிறது போல அவரும் வா மகனே மகளே என்ன செய்வாரு? சொல்வாரா? அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடு தான் வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் இல்லையா? That is the revelation of the Bible, the greatest revelation. வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களில் பூமியின் கடைசி வரைக்கும் உள்ள நிறைவேறுதல் ரெண்டே புத்தகம் தான். ஒன்னு வெளிப்படுத்தின விசேஷம், இன்னொன்னு தானியேல் புத்தகம். ரெண்டு புத்தகம் மட்டும்தான் பூமியில நடக்க போகிற காரியங்கள் கடைசி மட்டும் உள்ள வெளிப்படுத்துறாங்க. பாருங்க, அது அவன் கிடந்து கூப்பிட்டான், என்னன்னு ஆண்டவரே எனக்கு காட்டோன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அவன் கேட்டவனே பதில் வந்து பரலோக ஆன்சர் அனுப்பி வந்து சேராம உபவாசத்துல இருந்து அதை அடைந்தான். இங்க இட் வாஸ் தி அதர் வே ரவுண்ட். அவர் என்ன செய்தாரு? இங்க ஏறிவான்னு கூப்பிட்டு என்ன செய்தாரு? காட்டினார். அங்க இறங்கி வந்து சொன்னாரு, இங்க ஏறி கூப்பிட்டு போய் என்ன செய்தாரு? சொன்னார். அதனால ரெண்டும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆண்டுடைய மக்களாக நமக்கு தெரியணும், தட் ஃபெலோஷிப் இருக்கா? இரவு முழுவதும் தேவனை நோக்கி என்ன செய்தாரு? அந்நாட்களில் எல்லாம் இரவு முழுவதும் தேவனை நோக்கி என்ன செய்தாரு? ஜெபம் பண்ண. தட் ஃபெலோஷிப், ஆண்டவரோடு உள்ள அந்த ஐக்கியம், ஆண்டவரோடு உள்ள நெருக்கம், ஆண்டவரோடு உள்ள உறவு என்று சொல்லுகிறது ஒரு யூனிக் ஆசீர்வாதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குரிய நிலையில வாழுங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நடங்க. அது எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில உள்ள மற்ற எல்லா காரியங்களோட ஆண்டவரிடத்துல நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிற எல்லா ஞான நன்மைகளை விட, எல்லா ஆசீர்வாதங்களை விட, எல்லா நிறைவான அனுபவங்களை விட that fellowship will be unique and different. அந்த உறவு என்று சொல்கிற வித்தியாசமானதா நெருக்கமானதா என்ன செய்யும்? இருக்கும். இயேசு அதை செய்தார், அவருடைய சீடர்கள் அதை செய்தாங்க. நாம அதை செய்வோம்னா நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவை வாழ்க்கையின் எல்லா இடங்களும் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் பணி செய்திடுவே. உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் பணி செய்திடுவே.
வாழ்க்கையில உமக்கு முதலிடம் கொடுக்க, உம்முடைய வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுக்க, உம்முடைய சமூகத்திற்கு முதலிடம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மோடு நேரம் செலவிட்டு அதுல மகிழ்ந்து எங்களுடைய முழு பலத்தோடு, எங்களுடைய முழு ஆத்மாவோடு, எங்களுடைய முழு இருதயத்தோடு உம்மில் அன்பு கூற எங்களை நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் போகிற வருகிற இடங்கள், செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரோடு உள்ள ஃபெலோஷிப் எங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக, ஆண்டவரோடு உள்ள உறவு எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க எங்கள் எல்லாரையும் அப்படி உருமாற்றுங்க. இந்த புதிய ஆண்டுல எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் அப்படி நடக்க நீர் எங்களுக்கு முன் சென்று உம்முடைய சமூகத்தினால் வழிகாட்டும். மாலை வேளையில தேவைகளோடு வந்த எல்லாரையும் அவருடைய தேவைகளை பூர்த்தியாக்கும், பலவீனங்களை மாற்றும், சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தை கர்த்தர் தந்து நடத்தும், ஆத்துமத்தில் விடுதலை, வாழ்வில் சமாதானம் உம்முடைய ஜனத்திற்கு உம்முடைய சமூகத்திலிருந்து உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் ஒன்றிலும் குறைவற்றவர்களாக, நிறைவானவர்களாக, ஆசீர்வாதத்திலே தேறினவர்களாக மாற ஒவ்வொருவரையும் நிறைவாக்கி நடத்தும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஊழிய காரியங்களில் பங்கு பெற்றவர்கள், செயலாற்றினவர்கள், ஒவ்வொரு காரியங்களுக்காய் ஜெபித்தவர்கள், ஒத்துழைத்தவர்கள், செயல்பட்டவர்கள் எல்லாருடைய வாழ்க்கை நிறைவாக்கும். உம்முடைய பரம ஆசீர்வாதம், உம்முடைய பரம கிருபை, தயவு, பராமரிப்பு உம்முடைய மக்கள் மேல் காணப்படும். இந்த வாரம் முழுவதும் அப்படியே உம்முடைய ஜனத்தை உம்முடைய சிறகுகளின் நிழலில் மறைத்து மூடி பாதுகாத்து நடத்தும். ஒவ்வொருவராய் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதி. உம்முடைய பரிசுத்த சமூகத்தின் பாதுகாப்பு நடத்துதல் இந்த நாட்களில் எல்லாம் உம்முடைய மக்களோடு காணப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.